நாங்கள் திருச்சாட் சேனல்லேருந்து வரோம். உங்களோட வீடியோஸ்லாம் இப்போ வைரலாக போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் இப்போ இருக்க ஜென்ரேஷன் பீப்புள்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ இருக்க இளைஞர்கள் வந்து ரொம்ப அறிவாளிகள் தான். நம்ம ஒன்றும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நல்ல விஷயம் தெரிஞ்சிருக்கு, நிறைய அக்சஸ் இருக்குது. இருந்தாலும் ஒரு கொஞ்சம் சின்னதாக மனசை நெருடுற விஷயம் என்னென்னா, ஆக்டிவிட்டிங்கிறது இல்லாமல் போயிடுச்சு. நாங்களாம் ஸ்கூலுக்கு நடந்து தான் போனோம். இங்கே வரகநேர்லேருந்து செயின்ட் ஜோசப்புக்கு நடந்து தான் போனேன் 5 வருஷம். இஆர்ஐ ஸ்கூலுக்கு நடந்து போனேன். எஸ்ஐடியில் டிப்ளமா படிக்கிறப்ப கூட பாதி நேரம் என்ன பண்ணுவோம், 2 பேர் சைக்கிள் வச்சுருப்போம், 20 ஃப்ரெண்ட்ஸ் இருப்போம். அப்படி சைக்கிளை தள்ளிக்கிட்டே பேசிக்கிட்டே நடந்து வந்துடுவோம். இப்போ ஸ்கூலுக்கு நடைங்கிறது இல்லாமல் போயிடுச்சு. ஸ்கூலுக்கு நடைங்கிறது கொஞ்சம் கூட இல்லை. ஆக்டிவிட்டிங்கிறது இல்லை. இப்போ நிறைய சின்ன பசங்க பார்த்தீங்கன்னா 9th 10th படிக்கிற பசங்களே பாடி வெயிட் 80 கேஜி இருக்கேன், 85 கேஜி இருக்கேன், 90 கேஜி இருக்கேன், உட்கார முடியல, நடக்க முடியலன்னு கண்டிஷன் இருக்காங்க. எதர் ஒபிசிட்டி இல்லைன்னா ரொம்ப சோனியாக இருக்காங்க. நான் ஒல்லியாக கூட பரவாயில்ல அப்படின்றலாம், அது கூட நார்மல் பின்னால். ஆனால் வந்து ஆக்டிவிட்டியே இல்லாமல் இருக்காங்க. அடுத்தது வந்து டிவைஸ் அடிக்ஷன். இப்போ 2 வயசு 3 வயசு குழந்தைக்கே விளையாட்டு சாமானை வந்து கையில் செல்ஃபோன் தான் கொடுக்க வேண்டியிருக்கு. ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது என்னென்னா, நடை, குறைந்தபட்ச நடை. நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது, தண்டால் போடுறது, டெட்லிஃப்ட்டு, ஸ்நாட்ச், பெஞ்ச் ப்ரெஸ் எல்லாம் போடுறதுலாம் 2வது, அப்புறம் பண்ணலாம். முதல்ல வீட்டில் ஒரு குறைந்தபட்ச ஆக்டிவிட்டி செய்யலாம். ஸ்கூலுக்கு நடந்து போகலாம். அதே மாதிரி எங்கர்ஜனே கொஞ்சமாக நடங்க அப்படின்னு சொல்லுவேன். எக்ஸசைஸ் பண்ணுறது, ஜிம்முக்கு போகிறது 2வது. குறைந்தபட்ச நடை. ஒன்றுமே இல்லையா, நான் செய்கிற மாதிரி வீட்டில் ஒரு நாளைக்கு ஒரு 30 புஷ்அப்ஸ், ரொம்ப வேண்டாம், 30 புஷ்அப், 50 பைட்டக், இது போதும். இதை தவிர வேறு எதுவும் செய்ய வேண்டாம் அப்படி தான் நான் சொல்கிறது. சரியா, எப்பயுமே எந்திரிச்சு பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் பண்ண மாட்டுறாங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கொஞ்ச நாள் செஞ்சு பாருங்கள், அப்போ தான் தெரியுமே. இப்போ என்னை பாருங்கள், என் உடம்பு ஒன்றும் பெரிய உடம்பு கிடையாது. பூணில் போட்டுட்டு இந்த பேர் பாடியோட தான் போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன தைரியம்னா, ஒரு நாளைக்கு 200 தண்டால் போடுறேன். 200 தண்டால். அந்த தண்டால் போடுறது, அந்த எக்ஸசைஸ் செய்கிறது, உடம்புல ஒரு திமிரும் தைரியமும் வரும். அந்த தைரியத்துக்கு ஒருத்தன் பழகிட்டான் அப்படின்னா அவனால் அப்புறம் ஜிம்முக்கு போகாமல் எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதாவது இது எப்படின்னா, இங்கேருந்து மிரருக்கு இந்த பக்கம், கண்ணாடிக்கு இந்த பக்கம் பார்க்குறவனுக்கு அது வேறு மாதிரி இருக்கும். அந்த கண்ணாடியை தாண்டி உள்ளே போய் அனுபவப்பட்டவனுக்கு அது வேறு மாதிரி இருக்கும். ஒன்ஸ் ஒருத்தன் ஜிம்மில் போய் ஒரு 80 கிலோ ராடை தூக்கி தோளில் வச்சு ஸ்குவாட் போட்டாலோ, இல்லை வந்து டெட்லிஃப்ட் ஒரு 100 கேஜி போட்டானாலோ, அதில் வர்ற திமிரும் தைரியமும், அதில் வர்ற தன்னம்பிக்கை, திமிர்னு சொல்கிறேன், தப்பான வார்த்தை, அதில் வர்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வேறு எதுலேயுமே வராது. அதை ஒருத்தன் ஒன்ஸ் பழகிட்டானா அதுக்கப்புறம் அவனால் ஜிம்முக்கு போகாமல் இருக்க முடியாது. அது வேலை காரணமாகவோ, சோம்பல் காரணமாகவோ, சில எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸால போக முடியலனாலுமே அதுக்கப்புறம் அவனால் நேரம் கிடைக்கிறப்ப அவனால், இப்போ நான் இத்தனை வயசு ஜிம்முக்கு போயிட்டுருக்கேன். முதல்ல 14 வயசில் போனேன். அதுக்கப்புறம் படிப்பு காலேஜ்னு போக முடியல, நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் டிப்ளமா முடிச்சதுக்கப்புறம் ஏர்ஃபோர்ஸ் ட்ரைனிங் போனப்போ பாடி கம்மியாக இருக்குன்னு ரிஜெக்ட் ஆகி வந்துட்டேன். திரும்ப ஜிம்முக்கு போனேன். அதுக்கப்புறம் 2 நாள் வேலை இல்லை, வருமானம் இல்லை, 2 வருஷமாக போகலை. திரும்ப இதில் வேலைக்கு போனதுக்கப்புறம் 3 வருஷம் போனேன். அப்புறம் கம்பெனியில் ஷிஃப்ட் டைம் மாறினதுக்கப்புறம் நான் போக முடியல. திரும்ப 30 வயசில் போனேன். இப்போ 24 வருஷம் கழித்து திரும்ப போயிருக்கேன். 24 வருஷம் கழித்து வீட்டில் எக்ஸசைஸ் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். திரும்ப போகிறேன். அதாவது ஒன்ஸ் அதில் போய் அது பழகிருச்சுன்னா, அதில் வர்ற மனசில் வர்ற தைரியமும் தன்னம்பிக்கையும் ஒரு ஆளுக்கு பழகிருச்சுன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் தண்ணியில் குதிக்கிற மாதிரி. அவன் அதை குதித்து பழகிட்டான், அந்த கான்ஃபிடன்ஸ் அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவனால் போகாமல் இருக்க முடியாது. அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் முக்கியம். அப்புறம் ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் வேணும். This is a society where weaklings are neither protected nor forgiven. The life is unfair, world is unfair. நமக்கு யாரும் சப்போர்ட்லாம் பண்ண போகிறதில்ல, நம்மளை யாரும் காப்பாற்ற போகிறதில்ல. There is no guardian angel looking over your shoulders. நம்ம வேலையை நம்ம தான் செஞ்சாகணும். You have to fight your own battles. நமக்காக யாரும் வந்து கை கொடுத்து தூக்கி விட மாட்டாங்க. நமக்கு குறைந்தபட்ச மனதிலையும் உடல்லையும் ஒரு தன்னம்பிக்கை வரணும்னா எக்ஸசைஸ் செஞ்சே ஆகணும். இந்த ஃபேக்டர் ஒருத்த மனசில் வச்சுக்கிட்டான்னா தாராளமாக முடியும். இப்போ மிலிட்ரியில் வந்து சிடிஎஸ் மாதிரி எக்ஸாமில் தான் வந்து மென்டல் டஃப்னஸ் ரொம்ப பார்ப்பாங்க, ஜென்ரல் நாலேஜ் வேணும், கரண்ட் அஃபேர்ஸ் வேணும். அதையும் மீறி ஏன் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பார்க்குறாங்க? அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ங்கிறது ஒருத்தனுக்கு வந்து இன்றியமையாதது. இப்போ நம்ம முன்னோர்கள்லாம் என்ன பண்ணாங்க? எங்கே போனாலும் நடந்து தான் போயிட்டு இருந்தாங்க, எல்லா இடத்துக்கும் நடந்து தான் போனாங்க. ஓகே, எல்லாம் வந்து நடந்து தான் போயிட்டு இருந்தாங்க, எல்லா வேலையும் ஃபிசிக்கலாக செஞ்சாங்க. இந்த வீட்டில் ஒரு நாளைக்கு 100 பக்கெட் தண்ணி நான் இறச்சி வைப்பேன் கிணத்துலேருந்து. அதனால் இந்த போக முடியல, கஷ்டமாக இருக்குங்கிறவங்களுக்கு நான் சொல்கிற ஒரே வார்த்தை என்னென்னா, ஒரு தடவை போய் பாருங்கள். ஒரு வாரம் ஜிம்மில் போய் அந்த இரும்பை கையில் பிடிச்சி, இல்லை வீட்டிலேயே ஒரு மினிமம் எக்ஸசைஸ் பண்ணி, அதில் வந்து ஒரு மாதிரி இந்த உடம்புல அந்த முறுக்கு ஏறுறப்ப ஒரு தைரியம் வரும், ஒரு கான்ஃபிடென்ஸ், ஒரு தன்னம்பிக்கை வரும். அது வந்து நமக்கு பாடிக்குன்னு மட்டும் இல்லை, நம்ம எந்த கேரியர் அப்ஜெக்டிவாக இருந்தாலும் நம்மளால் சாதிச்சிட முடியுங்கிற ஒரு தைரியம் வரும். அது ஒன்ஸ் வந்துருச்சுன்னா அவனால் வந்து எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. எத்தனை வருஷம் ஆனாலும் சரி. 15 வயசில் செய்ய ஆரம்பித்தேன். 42 வருஷத்தில் நான் வந்து மொத்தம் போனது 5-6 வருஷம் தான் இருக்கும், ஆனால் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் ஆரம்பிச்சிருக்கிறத நான் வந்து என் லைஃப் வரைக்கும் விட மாட்டேன். அதனால் இந்த ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணுறது தான் கஷ்டம். ஒன்ஸ் நீங்கள் அது உள்ளே போயிட்டீங்கன்னா
ஈஸியாக வந்துடலாம். எங்கள் சீசன் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸோட இது இருந்தது. நண்பர்கள்லாம் 4 பேர் சேர்ந்தா எங்கடா போனால் வாடா ஜிம்முக்கு போகலாம் அப்படின்னு தான் போவோம் நாங்கள் எங்கள் வயசில். ஏன்னா வேறு டிஸ்ட்ராக்ஷன் எதுவுமே கிடையாது. மொபைல் ஃபோன் கிடையாது, டிவி கிடையாது, இன்டர்நெட் கிடையாது. பொழுது போகணும்னா ஒன்று சினிமா தியேட்டருக்கு போகணும். சினிமாக்கெல்லாம் போக மாட்டோம் நாங்கள், ரொம்ப கம்மி தான். அப்போ எங்கே போவோம்? நேராக ஜிம்முக்கு போவோம். சிறுத்தை ஜிம்மு இல்லைன்னா இங்கே பாலன்வாதியாரோட கொரில்லா ஜிம், இந்த இடத்துக்கு தான் போவோம். அப்பப்போ வந்து இந்த மாதிரி ஏதாவது அட்டன் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். இந்த முதல்ல போக முடியலன்னு கஷ்டப்படுறவங்களுக்கு யாராவது ஒரு ஃப்ரெண்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் வா ஜிம்முக்கு வா, நீங்கள் உட்காந்து வேடிக்கை பாருன்னா அது உள்ளே போயாச்சுன்னா அது வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, அடிக்ஷன் மாதிரி, வெளியில் வர முடியாது அப்படின்றது. அதை பற்றி நீங்கள் இப்போ பேசுகிறீங்களா? ஜிம்முன்றது ஒரு ஹாபியாக வச்சுக்கோங்க, ஜிம்மே லைஃபாக மாற்றிக்காதீங்க அப்படின்றத சொல்லுங்கள். அது அவங்க இஷ்டம். நான் ப்ரொஃபஷனல் வெயிட் லிஃப்டர் ஆகணும், ப்ரொஃபஷனல் பாடி பில்டர் ஆகணும். இப்போ நமக்கு சுந்தர் பிச்சையை தெரியும். 40 வருஷம் வந்து எங்களுக்குலாம் அர்னால்டு ஷ்வார்ஸ்நெகர் தான் தெரியும். அவர் என்ன ஜிம்லேருந்து தானே அவர் வந்து பாடி வச்சான ஃபேமஸ் ஆனார். வயசாக உடம்புல வந்து தெம்பு போகும், அந்த உடம்போட இது குறையுங்கிறது ஒரு பக்கம். அதையே இப்போ எங்கிட்ட பேசுகிறாங்க. இப்போ வர ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பிஇ முடிச்சுட்டு இல்லை சார் நாங்கள் வந்து ஃபிட்னஸில் போகணும்னு ஆசைப்படுறோம். இப்போ இந்த யூடியூப் மீடியாலாம் வந்ததுக்கப்புறம் முழுக்க நாங்கள் இந்த மாதிரி சில பேர் நாங்கள் வந்து மோட்டார் சைக்கிள் விளாகிங் பண்ணணும்னு ஆசைப்படுறோம், விளாகர் ஆகணும். நான் சொன்னேன் இல்லைப்பா, ஒரு கேரியரை பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட்டு ஒரு வேலையை பார்த்துக்குங்க, அதுதான் முக்கியம். நீங்கள் இதை நம்பி நீங்கள் ஃபுல் டைமாக இறங்க வேண்டாமே. இல்லை எங்களுக்கு அதில் தான் எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிம்பாங்க. அது அவங்க இஷ்டம். அவங்க இதை பிளான் பண்ணி போயிட்டாங்கன்னா, எனக்கு இதுதான் அப்ஜெக்டிவ்னு அவங்க வந்து பிளான் பண்ணிட்டாங்கன்னா தாராளமாக அவங்க போகலாம். ஸ்டெராய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. ஏன்னா அர்னால்டு புக்கில் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்சைக்ளோபீடியா ஆஃப் மாடர்ன் பாடி பில்டிங்கில் அது 85 எழுதின புக்கு. அப்போ ஸ்டெராய்ட்ஸ் வந்து அப்போ தான் கொஞ்சம் இது இருந்தப்போ நானும் ஸ்டெராய்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஆனால் வந்து டீனேஜர்ஸ் யாரும் ஸ்டெராய்ட்ஸ் எடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த ஸ்டெராய்ட்ஸ் யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து இறந்துலாம் போயிருக்காங்க. ஃபேமஸான பாடி பில்டர்ஸ்லாம் நிறைய இறந்து போயிருக்காங்க. நாசர் அல் சென்பாட்டிலேருந்து ஆரம்பித்து இப்போ ஒரு 3-4 மாதம் இறந்து போனார். அது வந்து வெரி சேடு. நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கணும், வலுவாக வச்சுக்கணும் தான் ஜிம்முக்கே போகிறோம். அங்கேயே போய் சாகிறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? அஃப்கோர்ஸ் அதை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணிட்டு போகட்டும், அது அவங்களோட இது, நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. நம்ம வந்து மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா, நல்ல எக்ஸசைஸ் செய்யுங்க, நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு தான் சொல்வேன். என்ன நேச்சுரலாகவும் பாடியை பில்டு பண்ண முடியும். அதையே ஒரு ஃபுல் டைம் இதாக பண்ணுறது தாராளமாக பண்ணலாம் அப்படிங்கிறதான் நான் சொல்கிறது. அது அவங்களோட இஷ்டம். அதாவது வந்து நாட் அட் த காஸ்ட் ஆஃப் கேரியர். அதே கேரியரை எடுக்கணுங்கிறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி போய்க்குங்க. நீங்கள் அடுத்த 20 வருஷம் 30 வருஷம் உங்கள் லைஃப்பில் 60 வயசு ஆகிற வரைக்கும் உங்களால் சஸ்டைன் பண்ண முடியுமான்னு அதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்கான ஒரு ஏர்னிங் மெக்கானிசம் வச்சுக்கோங்கன்னு சொல்லுவேன். அதை வச்சு எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது. இப்போ நான் இருக்கேன், எனக்கே பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டாகிராமில் கிஃப்ட்லாம் நிறையா வர ஆரம்பிச்சிருக்கு. ஒருவேளை இதில் எனக்கே கொஞ்சம் இன்கம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா, அப்போ அது மாதிரி வந்து இன்னும் இப்போ யங்ஸ்டர்ஸ் இன்னும் நல்லா ஃபாஸ்ட்டாக செய்கிறாங்க, அவங்களுக்கு இன்னும் ரீச் பண்ண முடியுது, இன்னும் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்கன்னா அது அவங்க சாமர்த்தியம், பண்ணிட்டு போகட்டும், தப்பு ஒன்றும் கிடையாது. ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றும் வந்து இது பண்ணுறாங்க. இப்போ மோட்டார் சைக்கிள் விளாகர் இருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும், நிறைய பேரை பார்த்துட்டு இருப்பேன். செர்ரி விளாக்ஸ், மும்பை கருணிக்கில் அவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அவங்க அந்த டேலண்ட் வச்சு அவங்க வந்து பெரிய ஆள் ஆகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இதை வச்சு வரணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்துட்டு போகட்டும், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. வேற ஒன்றும் தப்பான காரியம் பண்ணலையே. ஜிம்முக்கு போகிறாங்க, எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, உடம்பு அவங்கள பார்த்து ஒரு 100 பேர் 200 பேர் மோட்டிவேட் ஆகி என்ன பார்த்தே 100% ஜிம்முக்கு போயிட்டு இருக்காங்க. இப்போ அவ்வளோ பெரிய பாடி பில்டரை பார்த்தா நேச்சுரலி நிறைய பேருக்கு போகணும்னு தோணும். அட்லீஸ்ட் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வழியில் தான் கொண்டு போகிறாங்கிறப்ப ஒன்றும் தப்பு கிடையாது. அனபாலிக்ஸ்ன்றது வந்துட்டு தப்பான வழி தானே, அது வந்து அன்நேச்சுரலான ஒரு தானே. நீங்கள் பண்ணுறது நேச்சுரல், அன்நேச்சுரல் தானே அது. அதனால நம்ம இப்போ சொல்கிறோம், இன்னும் ஒரு 50 வருஷம் கழிச்சு அனபாலிக் ஸ்டெராய்டு பண்ணினாதான் வந்து நார்மல் பாடி பில்டருங்கிற லெவலுக்கே வந்துடலாம். யார் கண்டா? இப்போ எப்படின்னா, நாங்கள் வந்து இப்போ போகிற ஜிம்மில் பார்த்தா ஒரே மெஷினாக இருக்குது. எங்களுக்கெல்லாம் மெஷின்னா பிடிக்காது. எங்களுக்கெல்லாம் கையில் அழுக்காக ஒரு பார்பேல பிடிச்சி தூக்கினா தான் ஜிம்முக்கு போன மாதிரியே இருக்கும். எங்களுக்கு முந்தின ஜெனரேஷன் மிஷினே வெயிட்டே கையில் தர மாட்டாங்க. அவங்க எல்லாம் இதை தான் தருவாங்க, கரலாக்கட்டை. விதவிதமாக கரலை இருக்கும். கரலாக்கட்டை வெயிட்லாம் யாரா துடுவா அப்படிம்பாங்க. இப்போ ஒரு 75 வயசு 80 வயசு உள்ள சீனியர்லாம் 40 வருஷம் முந்தி வெயிட்லாம் யாரா துடுவா அப்படிம்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு முந்தின ஜெனரேஷன்லாம் கரலாக்கட்டே கையில் தர மாட்டாங்க, அவங்கெல்லாம் வெறும் தண்டால் பஸ்கி தான் போடுவாங்க, இளவட்டக்கல் தூக்கிட்டு இருந்த ஜெனரேஷன். அதாவது காலத்து இந்த மாதிரி மாறுது. ஃபஸ்ட்டு வந்து நீ வெயிட்டை தூக்கினாலே தப்பு, உடம்புல நேச்சுரலாக ஸ்ட்ரென்த் இருக்கணும்னு சொன்னாங்க. அதை உடச்சவர் வந்து யூஜின் சாண்டோ தான் ஃபஸ்ட்டு. நம்ம ஊர்லேயும் அது மாதிரி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, கல் தூக்கியிருக்காங்க. கல்லுக்கு அப்புறம் வந்து கரலாக்கட்டைக்கு வந்திருக்காங்க. கரலாக்கட்டை பழசு. ஆனால் பாலன்வாதியார் ஜிம் ஆரம்பிச்சப்போ சொல்லுவார், இந்த பிளேட் வாங்கவே அவ்வளோ கஷ்டப்பட்டோம் சுரேஷ், பிளேட்டே கிடைக்காதப்ப பெங்களூர்லையும் கோயம்புத்தூர்லையும் போய் வாங்கிட்டு வரணும் அப்படின்ட்டு. இப்போ இருக்கிறது பார்த்தா மிஷினாக இருக்குது. மிஷின்லாம் பார்த்தா எனக்கு பிடிக்கல, சார் இதெல்லாம் என்னடா அப்படின்னு நினைக்க தோணுது. காலத்து இந்த மாதிரி மாறுது, அவ்வளோதான். அல்ல அனபாலிக் ஸ்டெராய்டு வந்து சரியாக தப்பான்னு சொல்கிறத விட அது அவங்களோட சாய்ஸ், எடுத்துகிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லுவேன் நான். அதனால சில பாதிப்பெல்லாம் வருது, நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம அது அவங்க இஷ்டம். அந்த ரிஸ்க் தெரிஞ்சு தான் அவங்க எடுக்கிறாங்கிறப்ப நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அதை
நமக்கு ஒன்றும் ஒப்பீனியன் சொல்ல முடியாது. நான் எடுக்க மாட்டேன், எனக்கு அது பழக்கம் இல்லை. நான் சாப்பாடு தான், சைவ சாப்பாடு தான். சைவ சாப்பாடுலேயே கொஞ்சம் நம்மள பருப்பு வகைகள் இது மாதிரி முளைவிட்ட பயிர் ஒழுங்காக சாப்பிட்டா போதும், அந்த உடம்பு போதும்னு நான் நினைக்கிறேன். அவங்க இல்லை இன்னும் கொஞ்சம் நல்ல இது உடம்பு வேணும், உடம்பு டெஃபினேஷன் வேணும், காம்படிட்டிவ் லெவலில் போகணும்னு சொல்கிறாங்க. இப்போ நோயல் டேஸில் என்ன சொல்கிறாரு, சில பேர் அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் வீடியோன்னு போடுறாங்க. 17 வயசு பையன் அழகாக பால் வடிகிற முகத்தோடு இருக்கான், அப்படியே உடம்பு 2 வருஷம் கழிச்சு பார்த்தா ஒலிம்பியா பாடி பில்டர் கழிச்சு இது பாருங்கள் 2 வருஷம் நான் மாறிட்டேன்னு சொல்கிறான். இது பொய். இந்த மாதிரி 2 வருஷத்துல மாற முடியாது. நான் வந்து ஸ்டெராய்டு எடுக்கிறேன், நான் வந்து யாரையும் நான் வந்து பொய் சொல்லி ஏமாற்ற விரும்புகிறேன்னு அவரோட லேட்டஸ்ட் வீடியோ சொல்லியிருக்காரு. அவங்க இஷ்டப்பட்டவங்க பண்ணிட்டு போகட்டும், நமக்கு இஷ்டம் இல்லை. இப்போ டயட்லேயே சில பேர் என்கிட்ட வந்து நான் அசைவம் சாப்பிடுவாங்க, சாப்பிடணும் தரவும் சாப்பிட்டு போங்க அப்படிமே. எனக்கு சாப்பிட மாட்டேங்கிறதுனால நான் உங்களை நான் கூடாதுன்னு சொல்ல முடியாது. உங்களோட ஒப்பீனியன் என்னவோ, உங்கள் சாய்ஸ் என்னவோ நீங்கள் பண்ணிக்கிறேன். இட் இஸ் தேர் சாய்ஸ், திஸ் இஸ் மை சாய்ஸ், அவ்வளோதான். நமக்கு யார் வேணால் போகலாமா? அதில் என்னென்ன சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குது சொல்லுங்கள் அதை பற்றி. இப்போ சில பேருக்கு உடம்புல வந்து இன்ஹெரண்ட்டாக எதுவும் டிஃபெக்ட் இருக்குன்னா அவங்க வந்து டாக்டரை கேட்டு போகணும் ஃபஸ்ட்டு. இப்போ நாங்கள்லாம் ஜிம்முக்கு போனோம், எதாவது கடக்கு முடக்கம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து சின்ன பசங்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்தா ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது, ஜஸ்ட் ஹார்ட்டில் ஓட்டை இருக்குது, இல்லை இவருக்கு வந்து ரொம்ப இது செஞ்சால் ப்ரெஷர் வந்துடும், இல்லை வந்து சுகர் இருக்குதுன்னு இந்த ஓரளவுக்கு 19-20 வயசுலேயே நான் ஒரு 4-5 பசங்களை இந்த ஒரு மாதத்துக்குள்ளேயே பார்த்துட்டேன். இவங்கெல்லாம் என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு ஒரு டாக்டரை பார்த்து செக் பண்ணிக்கலாம். டாக்டரை பார்த்து ஜிம்முக்கு போகலாமா. இந்த போன வாரம் ஒருத்தர் கேட்டிருக்காரு, அதிக வெயிட் தூக்கி எனக்கு வந்து இது ஷோல்டர் போயிடுச்சு, எனக்கு ஷோல்டர் செஞ்சால் வலிக்குது. நான் சொன்னேன் ஷோல்டர் வலிக்காத அளவுக்கு முதல்ல செஞ்சு பழகுங்க. டாக்டரை பார்த்து ஒரு ஸ்கேனோ எக்ஸ்ரே எடுத்து அந்த டியர் சரியாக போயிடுச்சா என்னங்கிறத சரி பண்ணுங்க. இப்போ பெயினில் 2 விதமான பெயின் இருக்குது, குட் பெயின், பேட் பெயின். இப்போ நல்ல வெயிட் தூக்குறப்ப இந்த மசில் வந்து வலிக்கும், அது சாப்பாடு சாப்பிட்டா சரியாக போயிடும், 2 நாள் ரெஸ்ட் விட்டா சரியாக போயிடும். இந்த இடத்துல ஜாயிண்ட்டில் வலிச்சா கொஞ்சம் ஆபத்துன்னு அர்த்தம். அதனால் என்ன பண்ணணும், ஜிம்முக்கு போகிறவங்க இந்த கரலாக்கட்டை தூக்குறதோ, இல்லை வந்து சண்டோலா செய்கிறதோ, இல்லை சப்பாட்டை மாதிரி எக்ஸசைஸு, புஷ்அப்ஸு, சாதாரண கிரவுண்ட் எக்ஸசைஸ்னால் கூட கூடிய மட்டும் ஒரு வாத்தியார் முன்னால் ஒழுங்காக கற்றுக்கணும். இன்ஸ்டாகிராம் வீடியோ பார்த்தோ யூடியூப் வீடியோ பார்த்தோ செய்யக்கூடாது. செய்யலாம், ஆனால் செய்கிறது தான் ஆபத்து வந்தால் சிக்கல். நாங்களாம் ஏதோ கடக்க முடக்கம் செஞ்சோம், அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வெயிட் செய்கிறது, இந்த டெட் லிஃப்ட்டு, ஸ்குவாட்டு, பெஞ்சு ப்ரெஸ், பைசப்ஸ் கர்ஸ் எல்லாம் ஒழுங்கான ஒரு கோச் முன்னால் செய்யணும். அவங்க பார்வை இல்லாமல் செய்யக்கூடாது. எங்கெல்லாம் பாலவந்தியர் சொல்லி கொடுத்தார், கை இப்படி வைக்கிறது போல இப்படினாலே திட்டுவார், கை அப்படி வைக்காத அப்படி சொல்லி சின்ன சின்ன பொசிஷன் கூடவே இருந்து கரெக்ட் பண்ணுவார். சாதாரண ஒரு க்ளீன் வந்து 1 மாதம் வந்து 3 மாதம் அந்த கையில் வெறும் குச்சியை கொடுத்தான் ட்ரைனிங் பண்ணுவார். வெறும் குச்சி, இந்த மாதிரி ஒரு குச்சியை வச்சு க்ளீன் வந்து 3 மாதம், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் அந்த குச்சியை வச்சு அவன் ஸ்டெப்பு போடுறதே பாடி வெயிட் 10 கிலோ கரைஞ்சிருவான். அதுக்கப்புறம் தான் கையில் வந்து ஒரு பைப்பை கொடுப்பார், பைப்புக்கு அப்புறம் ஒரு 10 கிலோ ராடை கொடுத்தா இதே பண்ண சொல்லுவார். அதாவது வாத்தியாரோட நல்ல கோச்சு, நல்ல ஒரு குருவோட இது இல்லாமல் நம்ம நம்மளாப்பா செய்யக்கூடாது. இந்த இன்ஸ்டாகிராமில் சில வீடியோலாம் பார்த்தா பயமாக இருக்குது எனக்கு. இந்த ஸ்குவாட் செய்கிறேன் தலை குப்புற அடிச்சு விடுறாங்க, என்னென்னமோ மிஷின்லாம் பார்த்தா காம்ப்ளிகேட்டட். நாங்கள்லாம் வெயிட்டை தூக்கினோம் செஞ்சோம். இப்போ இந்த பக்கம் ஒரு கேபிள், அந்த பக்கம் ஒரு கேபிள்னு இழுக்கிறப்ப கேபிள் அறுந்து விடுது, பட்டாருன்னு வந்து மூஞ்சில் அடிக்குது, இங்கே அடிக்குது, வயிற்றில் அடிக்குது, எல்லா விதமான காமெடியும் நடக்குது. நான் சொல்கிறேன், கீப் இட் சிம்பிள். செய்யறத ஒழுங்காக ஒரு ஆதியார் முன்னால் செய்யுங்க, ஒரு கோச்சோட இது இல்லாமல் செய்யக்கூடாது அப்படிங்கிறது. இப்போ கோச்சஸே வந்துட்டு இப்போ ஸ்டெராய்ட்ஸ்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது வந்து அப்படி செஞ்சாங்கன்னா அது தப்பு. ஆனால் அவங்களுக்கு சொன்ன ஏதாவது காரணம் வச்சுருப்பாங்களோ என்னமோ. அடுத்து இப்போ இந்த பசங்களும் என்ன பண்ணுறாங்க, போன உடனே 3 மாதத்தில் வந்து நோயல் டேசல் மாதிரி பாடி வேணும், மிஸ்டர் ஒலிம்பியா பாடி வேணும் அப்படின்னு கேட்குறப்ப அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ எங்களை மாதிரி எங்களெல்லாம் வந்து அப்போல்லாம் சொல்லுற மாதிரி 3 மாதம் பாலன் வாத்தியார் ட்ரைனிங் கொடுப்பாருன்னு. இப்போ ஒரு வாத்தியார்கிட்ட, ஒரு ஜிம் கோச்சுக்கிட்ட பேசினேன், சார் அதெல்லாம் உங்கள் காரணம் சார், இப்போ உள்ள பசங்களெல்லாம் 3 மாதம் ட்ரெயின் பண்ணால் பண்ணுறது கிடையாது, வரமாட்டேங்கிறாங்க. அப்பவும் உண்டு, அட்லீஸ்ட் 3 மாதம் வருவாங்க ஒரு ஸ்டேஜ் ஏறணுங்கிறதுக்காக. இவங்க என்ன பண்ணுறாங்க, நான் பெரிய பாடி பில்டர் ஆகணும், இப்போயே நான் ஸ்டேஜ் ஏறணும், எனக்கு ஒரு இது பண்ணி கொடுங்கிறப்ப அவங்க என்ன பண்ணுறாங்க, வேறு வழி இல்லாமல் பண்ணுறாங்க. சில இடங்களில் கோச்சஸ் வந்து இது மாதிரி ஸ்டெராய்டு எடுத்துக்கன்னு சொல்கிறாங்கன்னா அந்த ஸ்டெராய்ட்ஸில் என்ன வந்து சைடு எஃபெக்ட் இருக்குது, என்ன பாசிட்டிவ் மைனஸ் இருக்குங்கிறத அந்த பசங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். டீனேஜர்ஸ் வந்து ஸ்டெராய்டு எடுக்கக்கூடாதுங்கிறத அர்னால்டு வந்து போல்டு கேபிட்டல் லெட்டரில் போட்டிருக்காரு அந்த புக்கில். அதுக்கப்புறம் நான் வேறு புக்கு படிக்கிறேன், அதுதான் என்னோட பைபிள். எனக்கு என்ன தெரியும் புக்குன்னா அதுதான். அதாவது என்னென்னா ஸ்டெராய்டு போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த பசங்க ஸ்டெராய்டுன்னு கேட்குறாங்கன்னா ஒரு பக்கம் இவங்களோட டிமாண்ட் இது மாதிரி இருந்தால், இந்த பக்கம் இவங்க ரிக்குயர்மெண்ட்டும் அது மாதிரி இருக்குது. 2 பேரும் கரெக்டாக மேட்ச் ஆகி பண்ணிட்டு போயிடுறாங்க ஏதோ ஒன்று. இது வந்து ப்ராசஸ் வந்து டைம் ஆகும் கொஞ்சம். சில பேருக்கு 6 மாதம் ரிசல்ட் தெரியும், சில பேருக்கு ரிசல்ட் 3 மாதத்தில் வரும். ஒவ்வொருத்தர் பாடி டைப்பை பொறுத்து, அவங்களோட டயட்டை பொறுத்து, அவங்க செய்கிற எக்ஸசைஸை பொறுத்து, அவங்களோட என்ன சொல்கிறது இந்த மோட்டிவேஷனை பொறுத்து, பல இதை பொறுத்து மாறும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி போகணுங்கிற பக்குவம் வந்து இவங்களுக்கும் வரணும், சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கும் வரணும். நான் சொல்கிறேன், இட்ஸ் ஆல் எ மேட்டர் ஆஃப் மைண்ட் ஓவர் மேட்டர், அவ்வளோதான். சின்ன ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம்னு சொல்லுங்கள். நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு நடந்து போகிறதே ஒரு ஆக்டிவிட்டி. நாங்கள் ஸ்கூலுக்கு நடந்து தான் போனோம்.
இங்கேருந்து ஜோசப்புக்கு நடந்து போகிறது அப்போ பெரிய ரெக்கார்டு, எல்லாமே நடந்து தான் போவோம். நான் இன்னும் சொல்லலை. கடைசியில் ஜோசப் கிட்ட போகிறப்ப பார்த்தா ஒரு 500 பேர் ஒன்றா நடந்து போவோம். இந்த பக்கம் பிஷப் பசங்க, எதிர்த்தாப்புல வெள்ளை சட்டை ப்ளூ பாவாடையோட ஹோலி கிராஸ் பண்ணுங்க நடந்து போவாங்க. சாவித்திரி வித்யாசாலா எஸ்ஆர்சியில் படிக்கிறவங்க எல்லாம் பஸ்ஸு கிடையாதுன்னு சொல்லி அத்தனை பேரும் நம்ம கீழே புளியார் ரோடு பாபு ரோடில் நடந்து தான் போவாங்க. நான் சொல்கிறது 45 வருஷத்துக்கு முந்தி எல்லாம் நடந்து தான் போவாங்க. ரொம்ப பணக்கார பிள்ளைங்க ரிக்ஷாவில் ஸ்கூலுக்கு போவாங்க. அடுத்தது இப்போ ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, முக்காவாசி ஹை ஸ்கூல்ஸில் இந்த பிடி பீரியட்னு ஒரு பீரியடே கட் பண்ணிடுறாங்க. அது குழந்தைங்களுக்கு ஒரு ரிலீஃப் வந்த மாதிரி இருக்கும், அவங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி வந்த மாதிரி இருக்கும். அதே சமயம் பிடி பீரியடை கட் பண்ணிட்டு மேத்ஸ் கிளாஸ் வச்சுடுறாங்க. என்னுடைய ஹம்பிள் ரிக்வஸ்ட் எல்லா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கும், குழந்தைங்களுக்கு வாரம் ஒரு நாளாவது ஒரு பிடி கிளாஸாவது வைங்க. அவங்க இயற்கையாக வெளியில் வரட்டும். கொஞ்சம் இந்த நேச்சுரல் எலிமெண்ட்ஸே மேலே படாமல் வளர்றாங்க. இன்னொரு பிரச்சனை அதுதான். இந்த பாருங்க, இங்கே நம்ம புழுக்கத்தில் நின்று பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த வீட்டில். எனக்கு இந்த இடம் பழகி போயிடுச்சு, இந்த வெயில் எக்ஸசைஸ் செஞ்சு பழகி போயிடுச்சு. என் மேலே வெயிலும் கொஞ்சம் இதுவும் படுது. நம்ம இப்போ அப்பார்ட்மெண்ட் கல்ச்சரில் உள்ளே போன உடனே ஏசி, வெயில் படுறதில்லை, காற்று படுறதில்லை, நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் எதுவும் மேலேயே படுறதில்லை. அந்த மாதிரி வளர்றோம். இப்போ வெரி அன்ஃபார்ச்சுனேட்லி குழந்தைங்களும் அது மாதிரி வளர்றாங்க. இப்போ நிறைய ஸ்கூல்ஸில் ஏர் கண்டிஷன்டு கிளாஸ் ரூம்னு சொல்லி தான் விளம்பரமே பண்ணுறாங்க. இல்லை, அவங்களுக்கு கொஞ்சம் வெளியே ஆக்டிவிட்டி கொடுங்க, கிரவுண்டில் விளையாட கொடுங்க, கிரவுண்டில் ஓடட்டும். சம் டார்கெட்டட் ப்ராக்டிஸ். நாங்கள்லாம் வருஷம் ஒரு தடவை லாங் ஜம்ப் தாண்டியே ஆகணும், ஹை ஜம்ப் தாண்டியே ஆகணும். 2 அடினாலும் தாண்டி அதை பிடி மாஸ்டர் ரெக்கார்ட் பண்ணுவார். ஷார்ட் புட்டு நான்லாம் ரொம்ப சோனி, என்னாலாம் 2 பவுண்டே தூக்கி எறிய முடியாது, அவ்வளோ சோனி. ஆனால் இருந்தாலும் தூக்கி எறிகிறத 4 அடி தூக்கி எறிஞ்சாலும் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அது வருஷம் ஒரு தடவை சிட்டப்ஸ் போடுறது, புல்லப்ஸ் போடுறது, இந்த மாதிரி மினிமம் ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க. பிடி வாரம் ஒரு நாள் இந்த செயின்ட் ஜோசப் கிரவுண்டை சுற்றி ஒரு தடவை ஓடி வருவோம். வாரம் ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு ரவுண்டு எல்லாருமே ஓடிடணும். முக்கியமாக அந்த ஹேண்டிகேப்டு மட்டும் ஓட வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அவங்களும் பார்த்தா புல்லப்ஸ் போடுவாங்க, சிட்டப்ஸ் போடுவாங்க, அது செய்வாங்க. கிளாஸ் 2 பேர் ஹேண்டிகேப்டு இருந்தாங்க. அந்த ஆக்டிவிட்டிங்கிறது குழந்தைங்களுக்கு கொஞ்சமாவது ஸ்கூலில் இருக்கணும். பிடி பீரியடுங்கிறது வாரம் ஒரு நாளாவது கண்டிப்பாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய வெரி ஹம்பிள் ரிக்வஸ்ட். அப்போ தான் அடுத்த ஜெனரேஷன் ஹெல்த்தியாக வளரும். அப்புறம் குழந்தைங்களுக்கு தயவு பண்ணி கையில் செல்ஃபோன் கொடுக்கறதையும் ஜங்க் ஃபுட்டு கொடுக்கறதையும் நிறுத்துங்க. இப்போ குழந்தைங்க ஜங்க் ஃபுட்டு தான் விரும்பி கேட்குறாங்க, அதுக்கு அடிக்டடாக வளர்றாங்க. நான் என்ன சொல்லுவேன், நம்ம உள்ளூர் கடலை மிட்டாய் வாங்கி கொடுங்க, நம்ம வண்டிக்கு கடலை மிட்டாய் கார்ட்டை வாங்கி கொடுங்க, அது மாதிரி சொல்லுவேன். ஜங்க் ஃபுட்டு குழந்தைங்களுக்கு வேண்டாம். அதே சமயம் இந்த செல்ஃபோன் அடிக்ஷனை கொஞ்சம் குறைங்கன்னு சொல்லுவேன். அதாவது இந்த சின்ன குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும். இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ எல்லாம் சிங்கிள் பேரண்ட்டாக இருக்காங்க. நாங்கள்லாம் வளர்ந்தப்போ தாத்தா பாட்டி பெரியம்மா பெரியப்பா எல்லாம் ஒரே ஃபேமிலியில் தான் இருந்தோம். எங்களெல்லாம் வளர்த்தது பூரா எங்கள் பெரியம்மா தான். எங்கள் சின்ன பிள்ளைல 5 வயசு 6 வயசு பசங்களாக இருந்தது குளிப்பாட்டி விட்டு கழுவி விட்டு எல்லாம் பெரியம்மாவும் பாட்டியும் தான். இப்போ எல்லாம் சிங்கிள் பேரண்ட். வேலைக்கு போனால் வீட்டில் லேடிஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த 3 வயசு பையன் 5 வயசு பொண்ணு தொந்தரவு பண்ணால் கையில் ஒரு செல்ஃபோனை கொடுத்து நீ பாட்டுக்கு நோண்டிக்கிட்டு சமையல் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அது வெரி அன்ஃபார்ச்சுனேட். அதை எப்படியாவது அவாய்ட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். குழந்தைங்க கையில் செல்ஃபோனை கொடுத்தா அவங்க என்ன ஆகுது, செல்ஃபோனை திருப்பி கொடுன்னு சொல்கிற நேரம் கொடுக்கறது இல்லை. அவங்கள ஒரு அடிக்ஷன் மாதிரி அவங்களே ஆக்கி விட்டுடுறாங்க. ப்ராக்டிக்கலானது. அவங்க கேட்டால் என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க நாங்கள் சமைக்கணும், இந்த பையன் தொந்தரவு 3 வயசு பையன் தொந்தரவு பண்ணிட்டே இருப்பான், கையில் செல்ஃபோனை கொடுத்தா அவன் பாட்டுக்கு ஒரு ஓரமாக உட்காந்துடுறான் அப்படிங்கிறாங்க. அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி செய்யுங்க. இல்லை வீட்டில் யாராவது ஒருத்தர் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த பாயிண்ட் போன வாரம் அந்த புதுக்கோட்டை ஸ்கூலில் போயிருந்தப்ப அந்த சீஃப் கெஸ்ட் 2 பேருமே பேசுனாங்க. குழந்தைங்களை கவனிங்க, அவங்க என்ன ஹோம்ஒர்க் செய்கிறாங்க, ஸ்கூலில் போய் என்ன படித்தாங்கிறத தினமும் கேளுங்க, குழந்தைங்கள்ட்ட பேசுங்க. நீங்கள் பிஸியாக இருக்கோங்கிறனால என்ன பண்ணுறீங்க, ஐயோ நம்ம குழந்தைங்களை கவனிக்கவே இல்லையே, நமக்கு குழந்தைங்களை கவனிக்க நேரமே இல்லையேன்னு என்ன பண்ணுறீங்க, உடனே கையில் ஒரு பொம்மையும் ஒரு ஸ்வீட்டோ வாங்கி கொடுத்து அனுப்பிடுறீங்க. தப்பு. யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் சில்ட்ரன் அப்படிங்கிறத நானும் சொல்கிறது. குழந்தைங்கள்ட்ட சாயங்காலம் ஸ்கூல் இருந்தோடனே இன்றைக்கி ஸ்கூலில் என்னமா பண்ணுன்னு கேளுங்க. இந்த இன்ட்ராக்ஷன் இருந்தாலே போதும். கையில் செல்ஃபோன் கொடுக்க வேண்டாம். நீ சமைக்கிறப்ப குழந்தை ஓடி என்ன பண்ணுவான், இன்றைக்கி ஸ்கூலில் என்ன நடந்துச்சுன்னு அவனாவே சொல்ல ஆரம்பிச்சிருவா, இல்லை அவளாவே சொல்ல ஆரம்பிச்சிருவா. அந்த இன்ட்ராக்ஷன் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் செல்ஃபோன் அடிக்ஷன் விட்டு வெளியே வந்துடலாம். ஏன்னா எந்த குழந்தைக்குமே ஃபஸ்ட்டு அம்மா தான். 3-4 வயசு வரைக்கும் ஃபஸ்ட்டு அம்மா தான். அம்மா பேச ஆரம்பிச்சா அந்த குழந்தை செல்ஃபோனே கையில் எடுக்காமல் உங்கள்கிட்ட நீங்கள் பாட்டு சமையல் பண்ணிட்டு இருக்கலாம், குழந்தை உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கோம், நீங்கள் ஸ்கூலில் என்ன நடந்துச்சு அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷனை வளர்த்துக்குங்க. நீங்கள் ஸ்கூலில் என்னமா பண்ண, ஃபஸ்ட்டு பீரியட் என்ன பாடம் நடத்தினாங்க, டீச்சர் என்ன நடத்தினாங்க, இங்கிலீஷ் என்ன நடத்தினாங்க, நீங்கள் கேட்டுக்கிட்டே நீங்கள் பாட்டு சமையல் வேலையை பாருங்கள், அவங்க பதில் சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஒரே நாள் நடக்காது. சில குழந்தைங்க கேட்டாலும் சொல்லாது, செல்ஃபோனை பிடிங்கிட்டு ஓடும். ஆனால் நீங்கள் தினமும் அதை இன்சிஸ்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், அவங்களுக்கு அந்த கம்யூனிகேஷனும் இம்ப்ரூவ் ஆகும். நம்ம இன்றைக்கி என்ன படித்தோங்கிறத சொல்ல 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 என்ன ஆகும், ஒரு லெவலில் இப்போ ஸ்கூலில் 12 வருஷம் படிக்கிறான், காலேஜில் 6 வருஷம் 7 வருஷம் 5 வருஷம் படிக்கிறான். இவன் இந்த 20 வருஷம் படித்ததையும் கிட்டத்தட்ட அந்த இன்டர்வியூவில் ஒவ்வொரு நிமிஷத்துக்கு சொல்லி ஆகணும். இவன் தினமும் என்ன படித்தோன்னு சொல்ல ஆரம்பிச்சானா என்ன பண்ணுவான், அந்த இன்டர்வியூ ஈஸியாக சொல்லி முடிச்சிருவான். அது நீங்கள் இப்போ இருந்தே பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்ககிட்ட பேசிக்கிட்டே நீங்கள் சமைச்சிக்கிட்டு இருக்கீங்களோ, துணி துவைக்கிறீங்களோ, உங்கள் பக்கத்தில் குழந்தை நாங்கள்லாம் அப்படி தான் பேசுவோம். நான் வந்தால் வீட்டில் பெரியம்மா சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க, நான் பாட்டுக்கு ஏதாவது அம்மா இன்றைக்கி ஸ்கூலில் என்ன தெரியுமா ஆச்சு அப்படின்னு சொல்லி ஏதாவது பேசிக்கிட்டு இருப்போம். அப்போ செல்ஃபோன்லாம் கிடையாது. அப்படியா, என்னாச்சு, நீ கீழே விழுந்துட்டியா, புத்தகத்தை காணாமல் போட்டியா, ஏதாவது கேட்டு உட்காந்துருப்பாங்க. அந்த கான்வர்சேஷன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா குழந்தைங்க செல்ஃபோன்லேருந்து வெளியே வந்துடுவாங்க.
அதுதான் நான் சொல்கிறது. இப்போ குழந்தைங்க செல்ஃபோனில் என்ன பார்க்குறாங்கிறத நம்ம பார்க்க முடியாது, கவனிக்க முடியாது. அவங்க சின்ன குழந்தைங்க செல்ஃபோனில் என்ன பார்க்குறாங்க அப்படிங்கிறது முதல்ல டாய் ஸ்டோரி பார்ப்பாங்க, அப்புறம் வந்து இந்த கார்ட்டூன் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு லெவலில் போக 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 கெட்ட விஷயம்னு இல்லை, அது வந்து ஏதாவது ஒரு பேட் இன்ஃப்ளூயன்ஸ் வர்ற மாதிரி வரும். இப்போ பார்த்தா இந்த ஷார்ட்ஸ்லாம் வந்து நடிக்கிறாங்க, ஒருத்தர் வந்து அப்பா மாதிரி நடிக்கிற, ஒருத்தர் அம்மா மாதிரி ஒரு லேடி நடிக்கிறாங்க, ஒரு சின்ன பையன் வந்து டேய் தகப்பா என்னடா பண்ணுறேன்னு கேட்குற மாதிரி வருது. அந்த வீடியோ தான் பார்த்தா அதிகமான ரீல்ஸ் ஓடுது. அது பார்த்து பார்த்து என்ன ஆகுது, குழந்தைங்க அதே மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதை நான் தப்புன்னு சொல்லலை, அந்த வீடியோ விடுறது அவர் விட்டுட்டு போகட்டும், அதோட இது நமக்கு ஒரு கண்ட்ரோல் வேணும். குழந்தைங்க என்ன பார்க்குறாங்கிறத ஃபஸ்ட்டு இதை நான் சொல்லுவேன், செல்ஃபோனை கையில் கொடுக்குற அந்த பழக்கத்தையே நிறுத்திட்டீங்கன்னா நீங்கள் குழந்தைகிட்ட பேச ஆரம்பித்தா செல்ஃபோனை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. ஒரு எந்த குழந்தையும் விரும்புறது அம்மா கிட்ட பேசணும், அம்மா தான் வேணும்னு தான் நினைப்பாங்க. நான்லாம் 15 வயசு வரைக்கும் அம்மா கையை பிடிச்சிட்டே தான் சுற்றிட்டு இருந்தேன். எந்த குழந்தையும் நேச்சுரலி அம்மாவோட தான் வேணும்னு நினைப்பாங்க, அம்மாவோட பாசம் தான் வேணும்ட்டு. அம்மா கிடைக்காதனால, அம்மா வந்து வேறு வேலையாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து செல்ஃபோன் எடுத்துகிட்டு இருக்காங்க. இது என்ன பிரச்சனை, குழந்தை பேச வந்தால் கூட நீ சும்மா இருன்னு சொல்லிட்டு நம்ம பிக் பாஸ் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா குழந்தைங்களுக்கு வந்து தப்பான இன்ஃப்ளூயன்ஸ் தான் வரும். அவங்க செல்ஃபோனில் என்ன பார்க்குறாங்கிறது நமக்கு தெரியாது. கொஞ்சம் நாளாக என்ன பண்ணு அவங்க அதை ஃபாலோ பண்ணி இப்படியே போக ஆரம்பிச்சிருவாங்க. பேட் இன்ஃப்ளூயன்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. கடை சாப்பாடை பற்றி சொன்னேன். ஒரு நாள் இது சாப்பிட்டா ஒரு நாள் கேழ்வரகு சாப்பிடுங்க. அப்புறம் சப்ளிமெண்ட்ல என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம லோக்கல் சத்து மாவுக்கு ஈடு கிடையாது. நம்ம மளிகை கடையில் சத்து மாவு இருக்கு இல்லையா, சத்து மாவு வாங்கி சாப்பிடலாம். அதுக்கப்புறம் வெஜிடேரியன் சாப்பாட்டில் நம்ம முளைவிட்ட பயிர் சாப்பிடலாம். அப்புறம் ஜங்க் ஃபுட்டு வேண்டாம், கூடிய மட்டும் ஜங்க் ஃபுட்டு வேண்டாம், அவாய்ட் பண்ணுங்க. நான் அது மாதிரி டூர் போக வேண்டியிருக்கு, கம்பெனி வேலையாக வெளியே சுற்றிட்டு இருக்கேன், ஒரு நாளைக்கு 50 கிலோமீட்டர் மோட்டார் சைக்கிளில் சுற்றுறேங்கிறப்ப சாப்பிட்றதுங்கிறது வேற, அது ஒரு அடிக்ஷன், வேண்டாம். அதுக்கப்புறம் என்ன, அசைவமும் கவனித்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறேன். முக்கியமானது வயிற்ற காய விடக்கூடாது. இப்போ நிறைய பேர் என்ன கிளம்பிக்கிட்டு இருக்காங்க, வயிற்ற பட்டினி போடுறது, கலோரி டெபிசிட்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு அதெல்லாம் நம்பிக்கையே கிடையாது. நல்லா சாப்பிடுங்க. அந்த அளவுக்கு ஆக்டிவிட்டி எக்ஸசைஸும் இருந்தா என்ன பிரச்சனை வரப்போகுது, அந்த அளவுக்கு ஆக்டிவிட்டி இருந்தா நல்லா சாப்பிடுங்க, நல்லா கவலைப்படாமல் சாப்பிடுங்க. வீட்டு சாப்பாடு பெட்டர். வீட்டு சாப்பாடு இல்லை நீங்களே கூட சமைச்சு சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பழ வகைகள், இப்போ நம்ம சாதாரண இதில் வாழைப்பழம், அரைநாள்லேயே வாழைப்பழத்தை தான் ப்ரோட்டீன் பவுடரில் கலந்து இது மிக்சியில் எடுத்து சாப்பிட்றாரு, அதான் ஹெல்த் ட்ரிங்க்னு குடிக்கிறாரு. ரொம்ப ஒன்றும் எக்ஸ்பென்சிவாலாம் போடுறது இல்லை. அந்த வீடியோ நான் பார்த்தேன், சரியா தெரியல எனக்கு, புக்லேயே சொல்லியிருக்காரு. அதனால வயிற்ற காய விடாம ஏதாவது ஒன்று சாப்பிட்டுருங்க. முக்கியமான டிஸ்க்ளைமர், இந்த மாதிரி டம்பிள்ஸ் பார்பல்ஸ் தூக்கி செய்கிற வெயிட், பைசப்ஸ் கர்ல்ஸோ இல்லை ஸ்குவாட்டு, டெட்லிஃப்ட், பெஞ்ச் ப்ரெஸ் மாதிரி இதோ எல்லாமே ஒரு ஒழுங்கான கோச் முன்னால் அவங்க கைடன்ஸ் இல்லாமல் நம்மளா செய்கிறோன்னு செய்யக்கூடாது. இன்ஜுரி ஆகும், பேக்கில் ஆகும், ஷோல்டரில் ஆகும். அவங்களுக்கு இந்த லிமிட் தெரியும், எப்படி புஷ் பண்ணணும்னு தெரியும். நம்மளும் அவங்கள வந்து சார் நான் நாளைக்கே ஸ்டேஜ் ஏறணுங்கிற மாதிரி சொல்லக்கூடாது. அதே மாதிரி இந்த கரலாக்கட்டை சுற்றுறது எல்லாம் கூட ஒரு வாத்தியாரோட ஒரு கோச்சோட இது இல்லாமல் தனியாக செய்யக்கூடாது. வீட்டில் செய்கிற புஷ்அப்ஸோ பைட்டக்கோ யாரும் செய்யலாம், அது ஒன்றும் அப்படி ஒன்றும் பெரிய ரிஸ்க் கிடையாது. ஆனால் இது வந்து ஒரு ட்ரெயின்டு கோச் முன்னால் தான் செய்யணும். ஆல் தீஸ் ஷுட் பி டன் ஒன்லி இன் ஃப்ரண்ட் ஆஃப் எ ட்ரெயின்டு கோச் அண்ட் அண்டர் சூப்பர்விஷன். தேங்க்யூ.